லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், சத்யா மேடம் உங்களை வெளியே கொண்டு வந்து அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க சார். வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சார். தேங்க்ஸ். அது சரி, கண்ணாயிரம் கண்ணு முழிச்சிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஓகே ஜட்ஜப்பா. எதுக்கு கூப்பிடுறான்? ஹலோ, சொல்லு, இன்னைக்கு என்ன தகவல் கொடுக்க போற? இப்ப தகவல் சொல்ல கால் பண்ணல, உனக்கு வாழ்த்து சொல்ல கால் பண்ண. திரும்ப எஸ்ஐ ஆனதுக்கு வாழ்த்துக்கள் சத்யா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறமா வாழ்த்து சொல்லு. உனக்கு இப்ப நான் யாருங்கிறது முக்கியமா இல்ல உன் புருஷனை வெளியே கொண்டு வர்றது முக்கியமா? உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. இப்ப கண்ணாயிரம் கோமால இருந்து நினைவுக்கு திரும்பிட்டான். என்ன சொல்ற? ஆமா, தன்னை கொலை பண்ண நினைச்ச எம்எல்ஏ மேல அந்த கண்ணாயிரம் செம்ம காண்டுல இருப்பான். அது உனக்கு சாதகமா இருக்கும். விஷயம் தெரிய வரும்போது அவனை கொல்றதுக்கு அந்த எம்எல்ஏ ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள நீ போய் கண்ணாயிரத்தை காப்பாத்திட்டா இந்த கேஸை உடைச்சி பிரபுவை வெளியே எடுத்துடலாம். வச்சிடுறேன். இதான் உள்வேபி நந்துச்சு. அந்த மர்ம குரல் யாருன்னு தெரியுமா? அதான் எனக்கும் தெரியல, அது மர்மமாவே இருக்கு. ஆனா ஒரு நாள் அது யாருன்னு தெரியுதுன்னு புது. கிளம்பலாமா? போலாம். எல்லாம் போச்சு. சத்யா எஸ்ஐ ஆகிறத தடுக்கவே முடியல. அவ ஜெயிச்சிட்டா. நீ எல்லாம் ஒரு ரவுடியாயா? உன்னால ஒருத்தனை ஒழுங்கா வெட்ட முடியல. அந்த கண்ணாயிரம் தப்பிச்சு இன்னைக்கு நமக்கே ஆப்பு வைக்கிறான். கோர்ட்ல இருந்து பிபி நமக்கு மெசேஜ் பண்ணதுனால ஒரு ஆளை செட் பண்ணி சரண்டர் ஆக சொல்லிட்டேன். இல்லனா நம்ம எல்லாரும் ஜெயில இருந்திருப்போம். கண்ணாயிரம் போன் பண்றான். ஸ்பீக்கர்ல போடுங்க. டேய் கஜேந்திரா, ஏண்டா வெள்ள பண்ணி உன் காலையே சுத்தி வந்த என்னையே கொல்ற அளவுக்கு வந்துட்டேல. பதவிக்காக விசுவாசிய கூட கொலை பண்ண பாக்குறிய. நீ எல்லாம் மனுஷனாடா? ஏய் ஏய், வாய மூடுடா, குறவளைய கடிச்சிருவேன். தப்பான தலைவனா இருந்தாலும் கூட 4 பேர் சுத்துறதுக்கு காரணம் என்னடா? தலைவன் நம்மளை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை தான்டா. நம்பி வந்தவன் மடியிலேயே கைய வைக்கிறியா? ஏய் கண்ணாயிரம், தப்பிச்சிட்டோன்னு ரொம்ப ஆடாத. நாங்க யாருன்னு தெரியும்ல? யாரா நீங்க? நீ ஒரு முள்ள மாதிரி, அந்த கஜேந்திர ஒரு முடிச்சவிக்கி, அந்த மணி ஒரு ஒட்டு பொறுக்கி. மொத்தத்துல நீங்க ரத்த வெறி பிடிச்ச மிருக ஜாதிடா. டேய் கண்ணாயிரம், என்னடா வாய் ரொம்ப நீளுது? இப்ப நீ எங்க இருக்குன்னு சொல்லு, மணியை அனுப்பி குறி பார்த்து சுட வைக்கிறேன். அப்புறம் சத்யாவும் உங்களை குறி பார்த்து சுடுவான். பரவாயில்லையா? என்னடா யோசிக்கிறீங்க? இப்போ நான் சத்யா பக்கம் சேர்ந்துட்டேன். ஒரு நம்பிக்கை துரோகி கூட இருக்கிறத விட மத்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கிற சத்யாவுக்கு கால்ல செருப்பா இருக்கலாம்டா. டேய் கஜேந்திரா, உனக்கு மஜிலி குப்பம் எம்எல்ஏ ஆகணுமா? டேய் ரோகன், உனக்கு 1000 கோடி வேணுமா? இது எல்லாத்துக்கும் சத்யா மொத்தமா வப்பாட ஆப்பு. டேய், இது வரைக்கும் நீங்க சாம்பிள் தாண்டா பாத்துருக்கீங்க.
இனிமே தாண்டா சத்யாவோட ருத்ரதாண்டவத்தை பார்க்க போறீங்க. சத்யா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். பரதேசிலாம் பஞ்ச் டயலாக் பேசுறான். நீங்க ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு உடனே ஒரு பிளான் பண்ணணும். இல்ல பதவியும் கிடைக்காது, 1000 கோடி பணமும் கிடைக்காது. இப்போ என்ன பண்ணும்? இது உடனே அந்த அனிதா நிர்மலா கிட்ட சொல்லுங்க. என்ன பண்ண போறோம்? யாரு? எம்எல்ஏ. என்ன சார், நீங்க கொலை செஞ்சு கூட சத்யாவை அசைக்க முடியலையே. போதா குறைக்க அவ போலீஸ் வேற ஆயிட்டா. இனிமே அவ என்னெல்லாம் செய்ய போறாளோ? என்ன செய்வா? சத்யா எனக்கு சல்யூட் தான் அடிக்க போறா. என்ன சொல்றீங்க? நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான் சத்யாவை அடக்க முடியும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சத்யாவை காலி பண்ண நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். என்ன பண்ணணும்னு முதல்ல அத சொல்லுங்க. அந்த புனிதாவை வீட்டை விட்டே துரத்தணும். புனிதாவையா துரத்தணுமா? அவளை குப்பத்தை விட்டு துரத்திட்டா நான் எலெக்ஷன்ல அன்ன போஸ்டா ஜெயிச்சிருவேன். அதுக்கப்புறம் சத்யா பல்லு புடுங்கின பாம்பு தான். நான் வச்சதுதான் சட்டம். என்ன சொல்றீங்க? அந்த புனிதால எங்களுக்கு ஒரு மேட்ரே இல்ல. அடிச்சு தூசு பறக்கிற மாதிரி பறக்க விட்டுருவோம். வேலையை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றோம். அக்கா வாங்கக்கா. நில்லு. என்னது இது? உங்களுக்கு தான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். உன் கையால வாங்கி சாப்பிடுறதெல்லாம் பாவம். உன்னால இந்த குடும்பத்துல இன்னும் என்னென்ன கெட்ட பேரெல்லாம் வரப்போதும். அம்மா என்ன ஆச்சு? இன்னும் என்னடி ஆகணும்? இவ எப்ப நம்ம வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அப்ப இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். அம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவங்களால என்னமா பிரச்சனை? இப்படி சப்போர்ட் பண்றதுனால தான் கண்ட கழுதை எல்லாம் நம்ம வீட்ல ராஜ வாழ்க்கை வாழுது. அக்கா சம்பந்தமே இல்லாம பேசாதீங்க. எது சம்பந்தம் இல்ல? பிரபு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே இவதான். இவங்களா என்னக்கா சொல்றீங்க? ஆமா, எப்ப இவ புருஷன் செத்தான்னு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பவே நமக்கு ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சு. சத்யா இவளை எலெக்ஷன்ல நிக்க வைக்க போய் அந்த எம்எல்ஏ நமக்கு பகையானா. சத்யாவோட கால் உடைஞ்சு போச்சு, வேலை போயிடுச்சு. இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. உனக்கு சப்போர்ட் பண்ற சத்யாவை அடக்குதானே பிரபுவை கடத்தி அடிச்சாங்க. அன்னைக்கு அவன் உயிர் போயிருந்தா நீ தருவியா? அக்கா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீ சும்மா இரு. தேர்தல் பிரச்சனை அங்க தொட்டு இங்க தொட்டு இப்ப பிரபு ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஆயிடுச்சு. இவ ஒருத்திக்காக நம்ம குடும்ப நிம்மதியே போகணுமா? உன் புருஷன் செத்தானா நீயும் போய் சாவு. அக்கா இல்ல எங்கயாவது தெருவுல போய் உட்கார்ந்து பிச்சை எடு. போர்க்கடம் இல்லைன்னா உனக்கு எங்க வீடுதான் கேக்குதா? அக்கா அப்படி எல்லாம் பேசாதீங்க அக்கா. ஓ உனக்கு ரோஷம் வேற வருதா? தண்ட சோறு திங்கிறவளுக்கெல்லாம் எதுக்கடி மான ரோஷம்லாம்? அக்கா இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. ஏய், பிரபு ஜெயில்ல இருக்கிறதுக்கு எந்த வகையிலயும் இவ காரணம் இல்லைன்னு சொல்ல சொல்லு. இப்பவே நான் வாய மூடிக்கிறேன். உன்னால பிரபுவும் சத்யாவும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே, அது உனக்கு தெரியல? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற. ஐயோ, அந்த உப்பு உரப்பு இருந்தா இவன் ஏன் இங்க டேரா போட போறா? இத பாரு, இந்த குடும்பத்து மேல கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு போ. அம்மா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வருது? நீ எல்லாம் மனுஷிதானா? ஏய் புனிதா நீங்க உள்ள போங்க.
நீங்க 2 பேரும் இப்படி பேசினது மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சது வீட்டை விட்டு புனிதா போக மாட்டாங்க. நீங்க தான் போவீங்க. ஜாக்கிரதை. போடி. வந்துட்டா. சித்தி, நாம பேசின பேச்சுக்கு புனிதா இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இதை விட கேவலமா பேசவே முடியாது. புனிதா ரோஷக்காரி. நிச்சயமா வீட்டை விட்டு போயிடுவா. சித்தி, இந்த வளையல் வேற சாரியில போய் மாட்டிக்குது. என்ன 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? எலெக்ஷனுக்கு இடைஞ்சலா இருக்கிற புனிதாவை விரட்ட சொல்லி எம்எல்ஏ ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதான் அவளை வம்பு கிழித்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டோம். எனக்கு புனிதா ஓடுறதை விட சத்யா போலீஸ் ஆனதான் தாங்க முடியும். மறுபடியும் யூனிஃபார்ம் போட்டு ஆட்டம் காட்டும். ச்சே, நினைச்சாதான் டென்ஷன். வரது சத்யாவா இருக்குமோ? அண்ணி ஜீப் வந்து நிக்குது. அண்ணா, அண்ணி. பிரபு, நீங்க பட்ட கஷ்டம் தோத்து போகல. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களை திரும்பவும் போலீஸ் ட்ரெஸ்ல பாப்பேன். நானு எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன். அழாத சௌமியா. என்ன தோக்கடிக்கிறதுக்கு எத்தனை பேர் நினைச்சாலும் உன்ன மாதிரி பாசம் காட்டுறவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை. அண்ணா, நீ ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னதும் எனக்கு உயிரே இல்லைன்னா. உடைஞ்சு போயிட்டேன்னா. அதான் சத்யா சார் அள்ளிட்டு வந்துருச்சுல. இனி நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு சௌமியா. மறுபடியும் எஸ்ஐ ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் சத்யா. சத்யாக்கு வேலை கிடைக்கணும்னு மொத்த குப்பமும் வேண்டிக்கிச்சுல. இனி நம்ம சனங்களுக்கு கொண்டாட்டம் தான். உன் கையில அதிகாரம் இல்லைன்னதும் அந்த எம்எல்ஏ எவ்வளவு ஆட்டம் போட்டான். டேய் கஜேந்திரா, இப்ப வாடா பாக்கலாம். பாத்தியா சத்யா, நீ பக்கத்துல இருந்தா பாட்டி கூட பலசாலி ஆயிடுது. எப்படி அண்ணி ஒரே நாள்ல ப்ரூவ் பண்ணி எஸ்ஐ ஆகி அண்ணனை கோர்ட்ல போராடி மீட்டு? அப்பப்பா, இப்படி எல்லாம் உங்களால மட்டும்தான் மாஸ் காட்ட முடியும். சத்யா ருத்ர தண்டவத்தை கோர்ட்ல பாத்துருக்கணுமே. பிபிக்கு பிபி எகிரிடுச்சு. சரி சரி, வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருந்தா எப்படி? உள்ள கூட்டிட்டு போங்க. அண்ணி வாங்க அண்ணி. அண்ணா வாண்ணா. அட நெல்லுமா, நல்லவங்க ஜெயிலுக்கு போறது இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி. கெட்ட காத்தும் கெட்ட மூச்சும் உடம்புல பட்டிருக்கோம். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து உங்க அண்ணன் தலையில ஊத்தி கூட்டிட்டு போ. சரி, நான் இத வந்துடுறேன். ரவுடி பேபி, நான் ஜெயிலுக்குள்ள இருந்ததை பார்த்ததும் உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். இப்பவும் நீ என்ன பத்தி தான் யோசிக்கிற. ஆனா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ கொலைப்பழிய ஏத்துக்கிட்டியே, அந்த மனசை நான் என்னன்னு சொல்றது?
என்ன தலை ஈரமா இருக்கு? குடு, நான் தொடச்சு விடுறேன். ரவுடி பேபி போதும். நீ அமைதியா இரு. குடு, கோல்டு அட வந்து போகுது. என்ன நானே குழந்தையா? நான் தோட்டிக்கிறேன், குடு. அமுல் பேபி, உன் உசிறு என் வயித்துக்குள்ள இருக்கு. உன்ன மாதிரி அன்பாவும் என்ன மாதிரி அடாவடியாவும் ஒரு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. அதை நான் பார்க்கணும் அமுல் பேபி. நான் கர்ப்பமா இருக்கிறத நான் இப்போ உன்னாண்ட சொல்ல போறேன். என்ன ரவுடி பேபி நம்ம புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இந்த பார்வை புதுசுதான் அமுல் பேபி. நீ ரொம்ப நாளா என்னாண்ட எதிர்பார்த்துதான். என்ன ரவுடி பேபி யூனிஃபார்ம் போட்டு எப்போதும் வெறப்பா பேசுவ. ஆனா இன்னைக்கு மேடம் செம்ம ஃபீலா பேசுறீங்களே, என்ன விஷயம்? அது வந்து அமுல் பேபி, உன்னாண்ட நான் ஒன்னு சொல்லணும். என்ன? அது ரவுடி பேபி நீ எப்போதும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தானே பேசுவ. இன்னைக்கு என்ன சொல்ல வந்தது சொல்றதுக்கு எவ்வளவு தடுமாறிட்டு இருக்க? கிண்டல் பண்ணாத அமுல் பேபி. அது நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேனா, அதான் சொல்லுவாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலோ ரொம்ப சோகமா இருந்தாலோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வராதுலாம். அந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் சொல்ற. அது என்னன்னு சொன்னா நானும் ஹாப்பி ஆவன்ல. சொல்றேன். சொல்லு. அது உன் பேர்னா? என் பேரா? குளிர்ந்த நீரில் மலர்ந்த புஷ்பம், கருமாறி கந்தப்பேன். என்ன அமுல் பேபி இது? ரவுடி பேபி என் பேர் பிரபு, அது தெரியாத உனக்கு? அது இல்ல மிஸ்டர் பிரபு, நான் உங்களை கூப்பிடுற பேர் என்னன்னு கேட்டேன். அதுவா? அது அமுல் பேபி. நீ என்ன? ரவுடி பேபி. இந்த ரெண்டுலயும் பொதுவான ஒரு பேர் இருக்கே, அது என்னது? பேபி. இப்ப கண்டுபிடி பார்க்கலாம். ரவுடி பேபி அமுல் பேபி இரண்டுத்தையும் சேர்த்தா என்னவா வரும்? ஒரு நிமிஷம் ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? ஓகே ஓகே, நீங்க என்கொயரி பண்ணிருங்க. ஓகே, முடிஞ்சு. நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். சுத்தம் போ அமுல் பேபி. ரவுடி பேபி நீ தான் ஏதோ சொல்ல வந்தா சொல்லு. சொல்ல நீ விட்டாதானா? இரு, வேற ஒரு ஐடியா பண்றேன். தல இரு. இது என்ன? பில்லோ. எத்தனை? 2. இதுக்கு நடுவுல இந்த மாதிரி சின்ன பிள்ளை ஒண்ணு வச்சா நல்லா தூங்கலாம். இப்படி தூங்கலாம். என்ன? இரு, இது வேலைக்காவது. இரு, உனக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன். ஓகே? இது என்னது? ஆன். கரெக்ட். இரு, எட்டி பார்க்காத அமுல் பேபி. சரி சரி, நான் பார்க்கல. இது என்னது? பென். கரெக்ட். இப்பதான் முக்கியமான மேட்டர் அமுல் பேபி, கரெக்டா பார்க்கணும். ஓகேவா? அமுல் பேபி, இப்ப காட்டட்டுமா?
என்ன சொல் அண்ணி டீ. அண்ணா அங்க வச்சிரு. ஐயோ அவள் பேபி இரு. என்ன சரி வேணாம் விட்டுரு. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. விட்டுறவா? நானே சொல்லிடுறேன் அவள் பேபி. அப்பாடா இது சூப்பர். என்னன்னு சொல்லு. சரி நீ கண்ணை மூடு. கண்ணை மூடணுமா? எதுக்கு? நீ கண்ணை மூடு அவள் பேபி. போதுமா? இரு. ம். சரி கண்ணை அப்படியே மூடிக்கோ. ம். ஒரு கை மட்டும் கொடு. அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உங்களை கேட்காம நான் இந்த வீட்டை விட்டு போறேன்.